எங்கள் வீட்டில் மைதா மாவு பாக்கெட் வாங்கி ரொம்ப நல்லாச்சுங்க. ஆனாலுமே மைதா மாவு சாப்பிடாம இருக்கோமா, எல்லா வகையிலையும் நம்ம வீட்டில் மைதா மாவு வந்துடுது. நூடுல்ஸு, பிரெட்டு, அது இதுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். எல்லாமே தவிர்க்க முடியாது. அதுக்கு தான் நூடுல்ஸ்னால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி திணை நூடுல்ஸ் தான் நான் வாங்கினேன். திணை மட்டும் இல்லைங்க, மார்க்கெட்டில் இப்போ நிறைய மல்டிகிரெயின்ஸில் வந்து விதவிதமாக கிடைக்கிது நூடுல்ஸ். நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மைதா நூடுல்ஸ்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு கொடுத்தா அதுவும் கடுப்பாயிருவானுங்க. அதனால் நூடுல்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. இதோட வேக்காடு பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக 2 மினிட்ஸில் ரெடி ஆகிற ரெசிபி தான். இதில் மசாலா வந்து அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இது வெந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எக்கு வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி ஆனதுக்கப்புறம் மசாலா சேர்ந்துக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கரிஞ்சிரும் மசாலா. எக் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸையும் போட்டுடலாம். அவ்வளோதான். எல்லா மசாலாவும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டால் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ், சில்லி சாஸ்ன்னு கெச்சப்னு சொல்லி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக கெச்சப் கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாகவும் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, ஹெல்த்தியாகவும் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ்.